வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ஆர்த்தி. ரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். முதல்வர் ஜெயலலிதா தனியார் மருத்துவமனையில் அனுமதி. காய்ச்சல் மற்றும் நீர்சத்து குறைவுக்காக சிகிச்சை. இன்று கர்நாடக சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம். காவிரி விவகாரத்தில் முடிவு. $58,225 கோடி ரூபாய் மதிப்பிலான ரஃபேல் ரக போர் விமானங்கள் கொள்முதல். பிரான்ஸ் இந்தியா இடையே தில்லியில் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அரசியல் காழ்ப்புணர்வால் தொடரப்பட்ட ஆக்கிரமிப்பு வழக்கு. நீதிமன்றத்தில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் விளக்கம். முதல்வர் ஜெயலலிதா காய்ச்சல் காரணமாக நேற்றிரவு சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் நலமாக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. முதல்வர் ஜெயலலிதா காய்ச்சல் காரணமாக நேற்றிரவு 10 மணி அளவில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டார். அங்குள்ள சிறப்பு சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் அவருக்கு முதற்கட்ட சிகிச்சை அளித்தனர். முதல்வர் ஜெயலலிதா காய்ச்சல் மற்றும் நீர்சத்து குறைபாடு காரணமாகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் நலமாக இருப்பதாகவும் மருத்துவமனை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் மருத்துவர்கள் குழு தொடர்ந்து முதல்வரின் உடல்நிலையை கண்காணித்து வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தகவலை அறிந்தவுடன் அமைச்சர்கள், அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் மருத்துவமனை வளாகத்தில் திரண்டனர். இதனால் அப்பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். முதல்வர் ஜெயலலிதா இன்று காலை 10 மணி அளவில் தமது இல்லம் திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது தொடர்பாக கர்நாடக சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தை இன்று நடத்தி இறுதி முடிவு எடுக்க கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்துக்கு இம்மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை தினமும் வினாடிக்கு 6000 கன அடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அத்துடன் காவிரி மேலாண்மை வாரியத்தையும் 4 வாரங்களுக்குள் அமைக்க வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. இதுபற்றி விவாதிக்க கர்நாடக முதல்வர் சித்தராமையா அனைத்து கட்சி கூட்டத்தையும் அமைச்சரவையையும் கூட்டி விவாதித்தார். இந்த கூட்டத்தில் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடுவது இல்லை என்று முடிவு செய்யப்பட்டது. அதோடு காவிரி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க கர்நாடக சிறப்பு பேரவை கூட்டத்தை இன்று கூட்டுவது என்று தீர்மானிக்கப்பட்டது. இன்று காலை 11 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. முன்னதாக நேற்று காலை ஆளுநர் வஜிபாய் ரூதாபாய் வாலாவையும் பின்னர் காங்கிரஸ் மூத்த தலைவர் SM கிருஷ்ணாவையும் முதல்வர் சித்தராமையா சந்தித்து பேசினார். மாலையில் அவர் தில்லி சென்று காங்கிரஸ் பொதுச் செயலர் திக்விஜய் சிங்கையும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதியையும் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சித்தராமையா கர்நாடக சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தை இன்று நடத்தி இறுதி முடிவு எடுக்க உள்ளதாக தெரிவித்தார். in the assembly and take a decision. Price in all the developments which have been taken place as far as Supreme Court order is concerned. On 27th, matter is coming up for hearing on 27th of this month. பிரான்ஸ் அரசிடம் இருந்து 58,225 கோடி ரூபாய் மதிப்பிலான 36 ரஃபேல் ரக போர் விமானங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் தில்லியில் இன்று கையெழுத்தாக உள்ளது. நீண்ட காலமாக இழுபறியில் இருந்த இந்த ஒப்பந்தம் பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜீன்-ஈவ்ஸ் லீ ட்ரையன், பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் ஆகியோர் முன்னிலையில் கையெழுத்தாக இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்தன. இதற்காக பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜீன்-ஈவ்ஸ் லீ ட்ரையன் நேற்றிரவு தில்லி வந்தார். ரஃபேல் ரக போர் விமானங்களை கொள்முதல் செய்வதற்காக முந்தைய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போது தொடங்கப்பட்ட பேச்சுவார்த்தை பாதியில் நின்றது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்த பேச்சுவார்த்தையை முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்த நிலையில் 58,225 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக உள்ளது. இதையடுத்து ஒப்பந்தம் கையெழுத்தான 66 மாதங்களில் அனைத்து விமானங்களும் இந்தியா வசம் ஒப்படைக்கப்படும் என தெரியவந்துள்ளது.
மும்பையில் கப்பற்படை தளம் அருகே ராணுவ உடை அணிந்த 4 பேர் சந்தேகத்திற்குரிய வகையில் திரிந்ததை அடுத்து அவர்களை பிடிப்பதற்கான தேடுதல் வேட்டை முனைப்புடன் நடைபெறுகிறது. கடற்கரை பகுதியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. உரான் பகுதியில் சந்தேகத்திற்குரிய வகையில் பதான் பாணியில் உடையணிந்த குழு ஒன்று சுற்றித் திரிந்துள்ளது. உரான் மற்றும் கரஞ்சா பகுதி அருகே இந்திய ராணுவ உடை போன்ற சீருடை அணிந்த சிலர் ஒரு குழுவாக சென்றதாக வெளியான தகவலை அலுவலர்கள் உறுதி செய்தனர். இதனைத் தொடர்ந்து மும்பை, நவி மும்பை, தானே மற்றும் ராய்கட் கடற்கரை பகுதிகளில் உயர் எச்சரிக்கை நிலையை மேற்கு கப்பற்படை அறிவித்தது. தீவிரவாதிகளை தேடும் பணியில் காவல்துறையினரும் கடலோர காவல் படையும் இணைந்து ஈடுபட்டுள்ளது. கடல் அருகே உள்ள இந்தியாவின் நுழைவாயில், ஆளுநர் மாளிகை, பாபா அணு ஆராய்ச்சி மையம், மும்பை விமான நிலையம், சித்தி விநாயகர் கோவில் மற்றும் மக்கள் அதிக அளவில் கூடும் பிற முக்கிய இடங்கள் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் பதற்றம் நிறைந்த இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மும்பை நகரில் அனைத்து வாகனங்களும் தீவிர தணிக்கைக்கு பிறகே செல்ல அனுமதிக்கப்படுகின்றன. கடலோர பகுதி, அதனை ஒட்டிய நிலப்பகுதி, கடலின் உட்பகுதியிலும் என 3 அடுக்குகளாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தால் ஓர் அங்குல நிலம் கூட ஆக்கிரமிக்கப்படவில்லை என்றும் அரசியல் காழ்ப்புணர்வால் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்கலைக்கழகத்தின் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் மீது நில ஆக்கிரமிப்பு புகார் தெரிவித்து சதீஷ்குமார் என்பவர் பொதுநல மனு ஒன்றை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இதையொட்டி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பதிவாளர் என் சேதுராமன் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. பல்கலைக்கழகம் சார்பில் ஆஜராகி வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் வி டி கோபாலன், பொத்தேரியில் ஓர் அங்குலம் நிலம் கூட எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தால் ஆக்கிரமிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார். 8 ஏக்கர் தான் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துக்கு உரியது என்ற மனுதாரரின் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என்றும் 162 ஏக்கர் நிலத்துக்கு பல்கலைக்கழகத்திடம் பட்டா இருப்பதாகவும் தெரிவித்த கோபாலன், பொது நிலத்தை ஆக்கிரமித்து கட்ட வேண்டிய அவசியம் பல்கலைக்கழகத்துக்கு இல்லை என்றும் கூறினார். மேலும் இவற்றை ஆதாரங்களுடன் நிரூபிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்த வழக்கறிஞர் கோபாலன், மேலும் அரசிடம் குத்தகைக்கு பெற்ற நிலத்துக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் தொடர்ந்து பணம் செலுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். பல்கலைக்கழகத்தின் நடுவே உள்ள 2.974 ஏக்கர் பஞ்சமி நிலம் காலி இடமாகவே இருக்கிறது என்றும், இந்த இடத்தை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் என்றும், இட ஆக்கிரமிப்பு என்று பொத்தேரி மக்கள் யாரும் இதுவரை எந்த புகாரும் தெரிவிக்கவில்லை என்றும் கோபாலன் குறிப்பிட்டார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தால் பொத்தேரி கிராமம் வேலைவாய்ப்பு உட்பட பல்வேறு பயன்களை பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். எனவே எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் நிலங்களை ஆக்கிரமித்ததாக குறிப்பிடுவது தவறு என்று வாதிட்ட வழக்கறிஞர் கோபாலன், மனுதாரர் சதீஷ்குமார் தான் சார்ந்திருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்த பொதுநல வழக்கை தொடுத்துள்ளார் என்றும் தெரிவித்தார். கடந்த காலங்களில் எந்த ஒரு பொதுநல வழக்கையும் சதீஷ்குமார் தாக்கல் செய்யவில்லை என்று கூறிய வழக்கறிஞர், அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் பயனடைவதற்காக இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் என்பதற்கான ஆதாரங்களையும் சமர்ப்பித்தார். வாதங்களை கேட்ட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல், நீதிபதி ஆர். மகாதேவன் ஆகியோர், பொதுநல வழக்கு என்பது பல நோக்கங்களுக்காக தொடரப்படுகின்றன என்றும், அவற்றில் சில உண்மையாக இருக்கின்றன, சில பொய்யாகவும் இருக்கின்றன என்றும் குறிப்பிட்டனர். எனவே ஆவணங்களை பரிசீலித்த பிறகே உண்மை தெரிய வரும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். எனவே இந்த வழக்கில் இது தொடர்பாக விளக்கமளிக்க 3 வார காலம் அவகாசம் வேண்டுமென அரசு தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இதைத் தொடர்ந்து தமது தரப்பு அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள், அரசு ஆவணங்களை தாக்கல் செய்த பிறகு வழக்கை தொடரலாம் என்று தெரிவித்து வழக்கு விசாரணையை நவம்பர் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். எங்களோட தரப்பில் எங்களுடைய விளக்கத்தை கொடுத்தோம். 8 ஏக்கரில் ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்க முடியுமா? 371 கோடியை நாங்கள் அபகரிச்சு, அதாவது 37 ஏக்கரை அபகரிச்சுன்னு சொல்கிறது முழுக்க முழுக்க தவறு. இது பொதுநல வழக்கு என்ற பெயரில் அரசியல் தாழ்ப்புணர்ச்சியின் காரணமாக போடப்பட்ட ஒரு வழக்கு என்று எங்கள் தரப்பில் வாதிட்டோம். எங்களுடைய பதில் மனுவை ஃபைல் பண்ணோம். பதில் மனுவை ஏற்றுக்கட்ட நீதிபதி கவர்மெண்ட் சைடில் 3 வாரம் அவகாசம் கேட்டாங்க பதில் சொல்கிறதுக்கு. அவங்க போட்டிருக்க கவுண்டரை நாங்களும் பார்த்தோம். நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு 3 வாரத்தில் வரோன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 3 வாரம் ஒத்தி வச்சுருக்காங்க. 3 வாரம் கழித்து திரும்ப அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அந்த அப்படி அவங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த லேண்ட் எதுவுமே எங்களுடைய ஆக்கிரமிப்பில் இல்லை, எல்லா இடமும் வேக்கண்டாக தான் இருக்குது அப்படிங்கிற தகவலையும் நாங்கள் அந்த கவுண்டரில் சொல்லியிருக்கோம். வழக்கு 3 வாரம் கழித்து ஒத்தி வச்சுருக்காங்க.
ராம்குமாரின் உடற்கூறு ஆய்வு தொடர்பாக 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை அணுக ராம்குமாரின் தந்தை முடிவு செய்துள்ளார். சென்னை மென்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராம்குமார் மின்கம்பியை கடித்து தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையினர் தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் ராம்குமாரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவருடைய தந்தை பரமசிவம் உடற்கூறு ஆய்வின் போது தனியார் மருத்துவர் உடனிருக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த 2 நீதிபதிகளுக்கு இடையே தனியார் மருத்துவரை நியமிப்பது தொடர்பாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் 3வது நீதிபதி கிருபாகரன் முன் விசாரணைக்கு வந்தது. 2 மணி நேர விசாரணைக்கு பிறகு நீதிபதி கிருபாகரன் அளித்த தீர்ப்பில் அரசு நியமித்த மருத்துவர்களுடன் எய்ம்ஸ் மருத்துவரும் இடம்பெற வேண்டும் என்றும் வரும் 27ஆம் தேதிக்குள் உடற்கூறு ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் கோரினார். 3 நீதிபதிகளும் முரண்பட்ட கருத்தை தெரிவித்துள்ளதால் தலைமை நீதிபதியை அணுகி மேல்முறையீடு செய்ய முடிவு செய்துள்ளதாக பரமசிவத்தின் வழக்கறிஞர் சங்கர சுப்பு தெரிவித்தார். ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் ஒத்துக்கல, இன்னொருத்தர் சொல்றது இன்னொருத்தர் ஒத்துக்கல. 3 பேருமே உங்களுடைய கோரிக்கை நியாயமானதுன்னு அவங்கவங்க ஒவ்வொரு வழிமுறை கொடுக்குறாங்க. 3 பேரும் 3 விதமான தீர்ப்பு கொடுக்குறாங்க. மொத்தத்தில் பாதிக்கப்பட்ட பரமசிவத்துக்கு உண்மையான நீதி இந்த நீதிமன்றத்தில் கிடைக்கல. நாங்கள் தலைமை நீதிபதி அணுகி இந்த ஒரு 5 நீதிபதிகள் மூலமாக வச்சு இந்த வழக்கில் இதற்கு ஒரு சிறந்த சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் வேணும். ஒரு அறிவுபூர்வமான ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு இதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுங்கிற எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் மீண்டும் தலைமை நீதிபதியிடம் வலியுறுத்தோம். இந்து முன்னணி நிர்வாகி படுகொலை, மருத்துவமனை மீது தொண்டர்கள் தாக்குதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தாது மணல் ஏற்றுமதியில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து தூத்துக்குடி துறைமுக போக்குவரத்து மேலாளர் வீடு மற்றும் அலுவலகத்தில் சிபிஐ அலுவலர்கள் நடத்திய சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தனியார் அனல்மின் நிலையங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது. இதில் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு நிலக்கரி இறக்குமதி செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் தில்லி மற்றும் சென்னையிலிருந்து வந்திருந்த 7 சிபிஐ அலுவலர்கள் சோதனை மேற்கொண்டனர். துறைமுக போக்குவரத்து மேலாளர் ராஜேந்திரனின் வீடு மற்றும் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோயம்புத்தூரில் இந்து முன்னணி அமைப்பின் மாவட்ட செய்தி தொடர்பாளரை அடையாளம் தெரியாத சிலர் வெட்டி படுகொலை செய்தனர். கோயம்புத்தூர் சுப்பிரமணியம் பாளையத்தை சேர்ந்த சசிகுமார் கோவை மாநகர் இந்து முன்னணி மாவட்ட செய்தி தொடர்பாளராக இருந்தார். இவர் நேற்றிரவு தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது 2 இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் சசிகுமாரை அரிவாளால் தாக்கியது. இதில் படுகாயமுற்ற அவரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி சசிகுமார் இறந்தார். இதனிடையே சசிகுமார் வெட்டப்பட்ட தகவல் அறிந்து திரண்ட இந்து முன்னணி தொண்டர்கள் தனியார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தினர். இதில் மருத்துவமனை கண்ணாடிகள் உடைந்தன. இதனைத் தொடர்ந்து சசிகுமாரின் உடல் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு பதற்றமான சூழல் நிலவுவதால் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். தூய்மையான ரயில் நிலையங்கள் பற்றி ஆய்வில் தமிழகத்தில் கும்பகோணம் ரயில் நிலையம் முதலிடம் பெற்றுள்ளதாக திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அகர்வால் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தூய்மை இந்தியா திட்டத்தின்படி நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களை சுத்தப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். அண்மையில் ரயில்வே துறையால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கும்பகோணம் ரயில் நிலையம் தமிழகத்தில் முதலிடத்தையும் இந்திய அளவில் 5வது இடத்தையும் பெற்றுள்ளதாக அகர்வால் தெரிவித்தார். விழுப்புரம் திருச்சி இடையிலான இருவழி அகல ரயில் பாதை திட்டப்பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நிறைவடையும் எனவும் அவர் குறிப்பிட்டார். On the cleaning, as far as cleaning part is concerned, Indian Railway recently commissioned a survey through IRCTC. The level of cleaning at almost 430 stations all over the country. Kumbakonam station of Trichy division has been ranked as the cleanest station in Tamil Nadu amongst all the stations of Indian Railways. சிங்கப்பூருக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹவாலா பணத்தை கடத்தி செல்ல இருந்த 6 பேர் சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் இன்று அதிகாலை 2:30 மணிக்கு சிங்கப்பூர் செல்ல ஜெட் ஏர்வேஸ் விமானம் தயாராக இருந்தது.
சென்னையிலிருந்து ஹவாலா பணம் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அலுவலர்கள் பன்னாட்டு விமான நிலையத்தில் ஜெட் ஏர்வேஸ் பயணிகள் 168 பேரிடம் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சென்னையை சேர்ந்த சிங்கப்பூர் செல்லும் சுற்றுலா பயணிகள் 6 பேர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அளித்தனர். அவர்களிடம் நடத்திய சோதனையில் அமெரிக்க டாலர்கள், யூரோக்கள் என 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹவாலா பணத்தை சிங்கப்பூருக்கு அவர்கள் கடத்த இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அந்த பணத்தை பறிமுதல் செய்த வருவாய் புலனாய்வுத்துறை அலுவலர்கள் கடத்தலில் ஈடுபட்ட 6 பேரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் மணக்குடையான் கிராமத்தில் சிமெண்ட் ஆலை சார்பில் சுண்ணாம்பு சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கருத்து கேட்பு கூட்டத்தில் ஏற்பட்ட மோதலில் நாற்காலிகள் வீசப்பட்டதால் காவல்துறையினருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மணக்குடையான் கிராமத்தில் ராம்கோ சிமெண்ட் ஆலை சார்பில் 45 ஹெக்டேரில் வருடத்திற்கு 15 லட்சம் டன் உற்பத்தி செய்யும் வகையில் சுண்ணாம்புக்கல் சுரங்கம் அமைக்கப்படவுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மணக்குடையான் தாமரைப்பூண்டி கிராம மக்கள் சுண்ணாம்பு சுரங்கத்தால் உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் என புகார் கூறினர். ஒரு கட்டத்தில் அலுவலர்களுக்கும் கிராம மக்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து நாற்காலிகள் தூக்கி வீசப்பட்டதுடன் நிகழ்ச்சி பேனர்களும் கிழிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். எங்களுக்கு சுரங்க விரிவாக்கம் வேணான்னு சொல்லி நாங்கள் வந்து ஜனநாயக முறையில் கோரிக்கை வைத்தோம், ஆர்ப்பாட்டம் செய்தோம். எங்களை வந்து காவல்துறையை ஏவி விட்டு பொய் வழக்கு போட்டு எங்களை வந்து அடக்குமுறை செய்து கலவரத்தை தூண்டி கைது செய்திருக்கிறார்கள். இதை காவல்துறையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சுரங்க விரிவாக்க கருத்து கேட்பு கூட்டத்தை புறக்கணிக்கிறோம். ஈரோடு மாவட்டத்தில் ஈமு கோழி விற்பனை மோசடியில் கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் நிலங்கள் ஏலம் விடப்பட்டது. ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஈமு கோழி விற்பனை என்ற பெயரில் பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டது. இது தொடர்புடையவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களின் பொருட்கள் மற்றும் சொத்துக்களை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் கோயம்புத்தூர் சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் பறிமுதல் செய்யப்பட்டவைகள் ஏலம் விட்டு அதன் மூலம் கிடைக்கும் பணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதன்படி ஈரோடு, சென்னிமலை, பெருந்துறை, கோபிச்செட்டிப்பாளையம் ஆகிய இடங்களில் பறிமுதல் செய்யப்பட்டவைகள் அனைத்தும் மாவட்ட வருவாய் அலுவலர் சதீஷ் முன்னிலையில் ஏலம் விடப்பட்டது. இதில் ஏலதாரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று சொத்துக்களை ஏலம் எடுத்தனர். 82,87,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டு அந்த தொகை முழுவதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரித்து வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட வருவாய் அலுவலர் தெரிவித்தார். சுசி ஈமு ஃபார்மில் இங்கே பழைய பொருட்கள்லாம் ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. அங்கே கலெக்டர் ஆஃபீஸில் பழைய வண்டி எல்லாம் ஜாமெல்லாம் ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. அதை எடுத்து நாங்கள் உண்டான விலைக்கு எடுத்து அவங்க எடுத்துக்க சொன்னாங்க. ஏலத்தில் நாங்கள் எடுத்திருக்கோம். திருவண்ணாமலையில் வெயில் வாட்டி வந்த நிலையில் நேற்று இரவு பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்காற்று வீசியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலையில் கடந்த 1 வார காலமாக வெயில் வாட்டி வந்தது. இதனால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். நேற்று இரவு 1 மணி நேரம் நீடித்த கனமழையால் சாலைகளில் வெள்ள நீர் ஓடியது. காலை வேளைகளில் வெயில் வாட்டிய நிலையில் இரவில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்காற்று வீசியதை அடுத்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஒரு வாரமாக நல்லா வெயில் காஞ்சிட்டு இருக்குது. இப்போ ஒரு 2 நாளாக வந்து லேசாக மழை இருந்தது. புரட்டாசி மாதத்துக்கு நல்லா காலையில் நல்ல வெயிலும் நைட்டில் வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கு. இப்போ ஜனங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா கூலிங்காக நல்லா எஃபெக்டாக இருக்குது. இது தூங்குறதுக்கு இன்னும் இதே மாதிரி மழை பெஞ்சு இன்னும் நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் அரிய வகை மூலிகைகள் மற்றும் மரங்கள் கருகி சேதமாகின. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள செண்பகத்தோப்பு வனப்பகுதியில் ராக்காச்சி அம்மன் கோவில் அருகே நேற்று மாலை திடீரென தீப்பற்றியது. காற்றின் வேகம் காரணமாக மளமளவென பரவிய தீயால் 20 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள அரிய வகை மூலிகைகள் மற்றும் மரங்கள் எரிந்தன. 50க்கும் அதிகமான வனத்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் போராடி தீயை அணைத்தனர். தேயிலை உற்பத்தியை பெருக்கவும் தரம் உயர்த்தவும் சீன நிறுவனத்துடன் தென்னிந்திய தேநீர் சந்தையாக்கள் கூட்டமைப்பு பரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. தேயிலை தொழில் சந்திக்கும் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இரு நாட்டு வல்லுநர்களின் தகவல்கள் பரிமாறப்படும் வகையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய தென்னிந்திய தேயிலை தோட்ட உரிமையாளர் சங்க தலைவர் தர்மராஜ், தேயிலை விவசாயத்தை மேம்படுத்தவும் உலக அளவில் இந்திய தேயிலையின் தரத்தை உயர்த்தவும் இந்த ஒப்பந்தம் உதவும் என குறிப்பிட்டார்.
டீங்கிற ஒரு விவசாயத்துக்கு ஒரு முன்னேற்றம் அடைய வேணும். ஏன்னா சைனாவும் இந்தியாவும் வேர்ல்டுலேயே முதல் கன்சியூமர்ஸ், அது ப்ரொடக்ஷன்லேயும் கன்சம்ஷன்லேயும் ரெண்டும் இல்லையா நம்ம முன்னோடியாக இருக்கக்கூடிய 2 கண்ட்ரிஸு. அரியலூர் மாவட்டத்தில் ஸ்ரீபுரத்தான் மற்றும் சுத்தமல்லி ஆகிய ஊர்களில் உள்ள கோவில்களில் இருந்து அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்ட 4 ஐம்பொன் சிலைகள் மீட்கப்பட்டு கும்பகோணம் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டன. அரியலூர் மாவட்டம் ஸ்ரீபுரத்தான் கிராமத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயம், சுத்தமல்லி கிராமத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து 2008ஆம் ஆண்டு 28 ஐம்பொன் சிலைகள் கொள்ளை போயின. இந்த சிலைகளை கடத்திய சுபாஷ் சந்திர கபூரை காவல்துறையினர் கைது செய்து மேற்கொண்ட விசாரணையில் இந்த சிலைகள் அமெரிக்காவில் இருப்பது தெரியவந்தது. 28 சிலைகளில் ஏற்கனவே 4 சிலைகள் மீட்கப்பட்ட நிலையில் விநாயகர், மாணிக்கவாசகர், பூமிதேவி, சக்கரத்தாழ்வார் ஆகிய 4 சிலைகள் அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. சிலைகள் கொள்ளை போனது தொடர்பான வழக்கு நடைபெறும் கும்பகோணம் கூடுதல் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். இந்த சிலைகளை வழக்கு முடியும் வரை நாகேஸ்வரன் கோவிலில் உள்ள சிலைகள் பாதுகாப்பு மையத்தில் வைக்க நீதிபதி பாஸ்கர் உத்தரவிட்டார். அகதிகள் படகு கவிழ்ந்து விபத்து, பலி எண்ணிக்கை 52ஆக அதிகரிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். எகிப்து நாட்டில் அகதிகள் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் மேலும் 9 சடலங்கள் மீட்கப்பட்டதால் பலி எண்ணிக்கை 52ஆக அதிகரித்துள்ளது. வறுமை, உள்நாட்டு போர் காரணமாக மத்திய கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் ஐரோப்பிய நாடுகளில் தஞ்சமடைகின்றனர். இவர்கள் மிகவும் ஆபத்தான முறையில் கடல் வழியே பயணிக்கின்றனர். இவ்வாறு சூடான், சோமாலியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அகதிகளை ஏற்றிக்கொண்டு இத்தாலி நோக்கி சென்ற படகு எகிப்தின் பர்க்ரஷேத் என்ற இடத்தில் நேற்று முன்தினம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படகில் பயணம் செய்த 169 பேர் மீட்கப்பட்டனர். 43 உடல்கள் மீட்கப்பட்டன. நூற்றுக்கணக்கானோர் கடலில் அடித்துச் செல்லப்பட்டனர். இந்நிலையில் மேலும் 9 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதனால் பலி எண்ணிக்கை 52ஆக அதிகரித்துள்ளது. மத்திய அமெரிக்க நாடான கோஸ்டாரிக்காவில் எரிமலை சீற்றத்தால் வெளியேறும் சாம்பல் காரணமாக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. கோஸ்டாரிக்காவின் துரியல்பாவில் உள்ள எரிமலை கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து புகைந்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து வெளியேறும் எரிமலை குழம்புகளும் சாம்பல்களும் சுற்றுச்சூழலை மாசடைய செய்துள்ளன. இதனால் தூய்மையான காற்று, குடிநீரின்றி அருகில் வசிக்கும் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கும் மேலாக எரிமலை அதிகளவு சாம்பலை வெளியேறியதால் சுற்றுவட்டார பகுதிகள் புகை மண்டலமாக காட்சியளித்தன. இதனால் அருகில் உள்ள சான் ஜோஸ் விமான நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன. பரவி வரும் சாம்பல் புகை காரணமாக பலருக்கு மூச்சு திணறலும் ஏற்பட்டது. அசர்பைஜான் நாட்டில் நடைபெற்ற பன்னாட்டு துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியா 9 தங்கப் பதக்கங்கள் உள்ளிட்ட 24 பதக்கங்களை வென்று 2ஆம் இடத்தை பிடித்தது. அசர்பைஜான் நாட்டின் கபாலா நகரில் பன்னாட்டு துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெற்றது. இதில் 50 மீட்டர் ரைபிள் பிரிவில் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த வீரர் சுபன்கர் பிராமணிக் தங்கம் வென்றார். நேற்றைய இறுதி நாள் போட்டிகளில் ருஷிராஜ் பரோத் தங்கப் பதக்கமும், கிஸ்மத் சோப்ரா, மனவதித்யா சிங் ரத்தோர் ஆகியோர் வெண்கலப் பதக்கங்களையும் வென்றனர். போட்டிகள் நிறைவுற்ற நிலையில் இந்தியா 9 தங்கம், 5 வெள்ளி மற்றும் 10 வெண்கலப் பதக்கங்கள் என மொத்தம் 24 பதக்கங்களை வென்றது. 12 தங்கம், 9 வெள்ளி, 4 வெண்கலத்துடன் ரஷ்யா முதலிடத்தை பிடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதல்வர் ஜெயலலிதா தனியார் மருத்துவமனையில் அனுமதி, காய்ச்சல் மற்றும் நீர்ச்சத்து குறைவுக்காக சிகிச்சை.
இன்று கர்நாடக சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம். காவிரி விவகாரத்தில் முடிவு எடுக்கப்படும் என தகவல். $58,225 கோடி ரூபாய் மதிப்பிலான ரஃபேல் ரக போர் விமானங்கள் கொள்முதல். பிரான்ஸ், இந்தியா இடையே தில்லியில் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அரசியல் காழ்ப்புணர்வால் தொடரப்பட்ட ஆக்கிரமிப்பு வழக்கு. நீதிமன்றத்தில் SRM பல்கலைக்கழகம் விளக்கம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.